அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A இதிலிருந்து சில பொது அறிவு வினாக்களுக்கு விடையளிக்கவிருக்கிறேன். 1091வது வினா. ஓர் இரு சக்கர ஊர்தியின் குறித்த விலை ரூபாய் 1700. அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்தபின் அந்த வண்டியின் விற்பனை விலை அதாவது எஸ்பி கேட்டிருக்கு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ எது வரும்னு பார்ப்போம். இந்த மாதிரி விற்பனை விலை கேட்டாவோ அல்லது வாங்கிய விலை கேட்டாவோ, வாங்கிய விலை அதாவது சிபி வாங்கிய விலை, விற்பனை விலைந்து எஸ்பி. சிபி கண்டுபிடிக்கும்னா 100 மேலே வரணும். சிபி கண்டுபிடிக்கும்னா 100 மேலே வரணும். எஸ்பி கண்டுபிடிக்கும்னா 100 கீழே வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க, மேலே கீழே. இப்போ இங்கே எது கேட்டாலும் சரி, தள்ளுபடி கொடுத்தாலும் சரி, லாபம் கொடுத்தாலும் சரி. இப்போ இங்கே குறித்த விலைங்கிற போது மேலே போட்டுக்கிறணும். இப்போ இங்கே அது விற்பனை விலை எஸ்பி கேட்டிருக்காங்க. அப்படின்னா எஸ்பி இஸ் ஈக்குவல் டு 1700 போட்டுங்க. அங்கே என்ன கொடுத்தாலும் சரி அதை போட்டுக்குங்க. இன்ட்டு இங்கே எஸ்பி என்னது 100 கீழே வரணும்னு சொல்லியிருக்கேன். எஸ்பி என்னது 100 கீழே வரணும். இப்போ 1700 இன்ட்டு கீழே 100 போட்டுக்கலாம். கீழே 100 போட்டுக்கலாம். இங்கே 10% தள்ளுபடி அப்படிங்கிற போது 10% தள்ளுபடினா 100லேருந்து 10 கழிச்சா என்ன விழுது? 90. அந்த 90 மேலே போட்டுக்கணும். லாபம் கொடுத்தா கூட்டிக்கிறணும், தள்ளுபடியும் கொடுத்தா அங்கே என்ன கழிச்சுக்கிறணும். ஓகே. இப்போ இந்த சுருக்கின ஆன்சர் வந்து அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். 2 சேவர் 2 சேவர் கேன்சல். இப்போ இதை பெருக்குங்க. அது பெருக்குன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 9 சேவரை சேவர், 9 2 சேவர் சேவர், 9 63 3 மிக்ஸ் 6, 9 9 9 15, 1530. விட எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷனில் 1530 ஆப்ஷன் சி. அப்படின்னா ஆப்ஷன் சி 1530 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி தான் எப்படி விற்பனை விலை கேட்டாலும் வாங்கி விலை கேட்டாலும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, சிபினா மேலே வரணும், 100 மேலே வரணும், எஸ்பினா 100 கீழே வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இதை முக்கியமானது. மற்றபடி ஈஸியாக போட்டுடலாம். ஓகே. அடுத்து 1092வது வினா. ஏ ரூபா 10,000க்கு ஒரு குதிரையை வாங்கி அப்படின்னா அது சிபி வாங்கி விலை சிபி கொடுத்துருக்காங்க. அதிலே பி என்பவருக்கு 10% லாபம் வைத்து விற்றார். பி என்பவர் சி என்பவருக்கு 10% நஷ்டம், லாபம் அடுத்து நஷ்டம் விற்றார் எனில் சி கொடுத்த தொகை நஷ்டத்துக்கு விற்றார். அப்படிங்கிற போது என்னது? எஸ்பி விற்ற விலை கேட்டிருக்கு. விற்ற விலை தான் இங்கே ஆப்ஷனில் இருக்குது. இப்போ எது வரும்னு பார்ப்போம். அதே மாதிரி எதுவும் இங்கே 10,000 என்ன செய்யணும்? அதே மாதிரி தான் இங்கே 10,000 மேலே போட்டுக்கிறணும். எது கொடுத்தாலும் சரிங்க, 10,000 ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கணும். பெருக்கல் எஸ்பி கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்பினா என்னது? இங்கே 2 இது கொடுத்துருக்கு. 10% லாபம், அப்புறம் 10% நஷ்டம் கொடுத்துருக்கு. எஸ்பினா என்ன சொன்னேன்? 100ங்கிறத கீழே போட்டுக்கணும். இப்போ 10% லாபம்னா 10 கூட்டிக்கிறணும், 110. அடுத்து 10% நஷ்டம்னா கழிக்கணும். 100ல் 10 வச்சுன்னா 90. இப்போ அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் சுருக்குனா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். வெரி வெரி சிம்பிள். கீழே 4 0, 1 2, சரி மேலே 2 0, அடுத்து 2 0, 1 2, இங்கே 2 0 கேன்சல் பண்ணி முடியும். அப்போனா 11 9 99, 99
10,000க்கு இங்கே 4 இன்னொரு சேர் இங்கே 100 வருது. அப்போனா 1199. இங்கே என்ன செய்யுது, மேலே 2 சேர் போட்டுக்க வேண்டியது. அப்போ எவ்வளவு, 1199. இங்கே 2 சேவை இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று 2 சேவை இருக்குது. கடைசியில் அடிச்சுட்டு வரணும். அதனால் இதை அடிச்சுட்டா இந்த 100 இருக்குது. அப்போனா 1199 × 100 2 சேர் போட்டுக்கிட்டா போதும். 9100. இதை கரெக்ட் ஆன்சர். 9900. 9900 எங்கே இருக்குது ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் சி, சாரி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் 9900 இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். அடுத்து 3வது கணக்கு அதே மாதிரி தான் வரப்போகுது. அதுக்கும் எல்லாம் இதே தான், இதே சுத்தம் தான். சிபினா 100 மேலே, அதை ஞாபகம் வச்சுங்க மறக்காமல். எஸ்பினா 100 கீழே. அது இங்கிலீஷில் சிபி = 100/100 + ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் × எஸ்பி. லாஸ்னாக்க 100/100 - லாஸ் பெர்சன்டேஜ் × எஸ்பி. கீழே 100ன்னு வரும். சாரி, சிபி மேலே 100ன்னு வரணும். எஸ்பினாக்க கீழே 100 வரணும், மறந்துடுவாங்க. இப்போ 1093வது விழா. ஒரு கடைக்காரர் 30% லாபம் அடையும்படி தனது பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்கிறார். ஆனால் உடனடியாக பணம் செலுத்தினால் 10% தள்ளுபடி. முதல்ல லாபம், அப்புறம் 10% தள்ளுபடி. தள்ளுபடினா என்ன செய்யணும், 100லேருந்து 10 கழிச்சிக்கணும். அங்கே லாபங்கிற போது 130 அந்த மாதிரி வந்துடணும். 30 கூட்டிக்கணும் என்றால் அவருடைய லாப சதவீதம் எவ்வளவு போடலாங்களா? எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தான். இது ஷார்ட்கட் மெத்தட். மேசமான ஜிகே கொஸ்டினில் ஷார்ட்கட் மெத்தட். இந்த மாதிரி 2% கொடுத்தாவே, இந்த மாதிரி 30% லாபம், இங்கே 10% நஷ்டம், இந்த மாதிரி 2 இது கொடுத்தாவே நம்மளுக்கு ஷார்ட்கட் மெத்தட் முதல்ல ஏன்னு வச்சுக்கலாம், அடுத்தது பின்னு வச்சுக்கலாம். +AB/100 +AB/100. இதே ஷார்ட்கட்டுக்கு உரிய ஃபார்முலா. 2% கொடுத்தாவே இதுதான். அது லாபம் சதவீதம் சரி, நஷ்டம் சதவீதம் சரி. ஆன்சர் ப்ளஸ் வந்துச்சுன்னா லாபம் சதவீதம், மைனஸில் வந்துச்சுன்னா நஷ்ட சதவீதம். அவ்வளோ வித்தியாசம். இப்போ பாருங்கள், ஒரு கடைக்காரர் 30% லாபம், 30% லாபம், அப்புறம் 10% நஷ்டம். ஏ 30 வச்சுக்கலாம். பி 10% நஷ்டம். 10% தள்ளுபடிங்கிறப்ப நஷ்டம் மாதிரி அர்த்தம். அப்போனா -10ன்னு அர்த்தம். பி -10. 30 × -10. ஏக்கு 30, பிக்கு -10 போட்டுக்க வேண்டியதான். /100. இப்போ சுருக்குனா உங்களுக்கு ஆன்சர் 30ல் இங்கே ப்ளஸ் இந்த மைனஸ் தான். 30ல் 10 வச்சுன்னா 20, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இதில் பெருக்கில் இருக்குது. 30 × -10 பெருக்கில் இருக்குது. 2 சேவர் கேன்சல்னால் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். அப்போனா 3 × -1 3. இங்கே 30 - 10 20 +3 × -1 அது பெருக்கல் அது -3. முப்பது 20 3 வச்சு அளவு 17%. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 17% ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். %. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி போடணும். அடுத்து 1094வது வினா. வினா. ரூபா 414க்கு விற்கப்படும் ஒரு மேஜையின் லாபம் 15% எனில்
அதன் வாங்கிய விலை என்ன? வாங்கிய விலை என்னது? சிபி கேட்டிருக்கு. வாங்கிய விலைன்னா சிபி. நாளைக்கு பின்னால் விற்கப்படும், அது எஸ்பின்னு அர்த்தம். அப்படி சிபின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி சிபினாக்கு என்ன சொல்லியிருக்கீங்க? 100 மேலே வரணும். 100 மேலே வரணும். இப்போ 1414 வந்து என்னது? எஸ்பி. என்ன கேட்டிருக்கு? சிபிக்கு வாங்கிய விலை. அவர் சிபி கேட்டிருக்கு. அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு சிபின்னு என்ன சொல்லியிருக்கேன்? முதல்ல கொடுத்துருக்க நம்பர் போட்டுங்க. சிபினா 100 மேலே வரணும். சிபினா 100 மேலே வரணும். இங்கே 15% லாபம். லாபம் 15% அப்படின்னா கூட்டணும். அதாவது 100ஓட 15 கூட்டினா 115. அவ்வளோதான். மறந்துடாங்க. சிபினா 100 மேலே வரணும். எஸ்பினாத்தான் 100 கீழே வரணும். இங்கே லாபங்கிறதுனால இப்போ சிபி கொடுக்குற நம்ம போட்டாச்சு. பெருக்கல் 100 மேலே போட்டாச்சு. ஏன்னா சிபி 100 மேலே போடணும். கீழே வந்து இப்போ லாபம் 15% 15 கூட்டிக்கணும். 100 15 115 அவ்வளோதான். இப்போ இது சுற்றினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இறைஞ்ச 10 25 100. இங்கே இறைஞ்ச 10 35 15. இப்போ 1 21 23. இங்கே இது வந்து 18 23 414. இங்கே 18 வரும். 18 23 வந்து 414. இப்போ 18 20 பேருங்க. 18 2 36. ஒரு சைவர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் சிபி, வாங்கிய விலை. சிபி காஸ்ட் ப்ரைஸ் 360. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி 360 இங்கே இருக்குது. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இதேமாரி தான் அடுத்த கணக்கு. 1095வது வினா. அடுத்து கொஸ்டினை வாசிக்கிறேன். 1095வது கொஸ்டின். 12 பொருளின் வாங்கிய விலைக்கு 10 பொருளின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன? இந்த மாதிரி லாபமோ நஷ்டமோ நம்பரில் கொடுத்தா மட்டும் இது என்ன ஷார்ட்கட்டு? 2 பொருளின் எண்ணிக்கை, அதாவது வாங்கிய விலை வாங்கிய விலைக்கு பொருள் வாங்கிறது எத்தனை பொருள், விற்கிறது எத்தனை பொருள், அது சமம்னு கொடுத்தாவே அதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து சிபி நம்பர் மைனஸ் எஸ்பி நம்பர் பை எஸ்பி நம்பர் இன்ட்டு 100. இதுதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாவே இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். இதை ஞாபகத்தில் வச்சுங்க. கட்டாயம் அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. வாங்கிய விலைன்னா 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கு அப்படின்னா சிபி. இது சிபி நம்பர். 12 சிபி நம்பர். 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம். 10ங்கிறது எஸ்பி நம்பர். அதை குறிச்சிங்க. அப்போனா சிபி நம்பர் 12, எஸ்பி நம்பர் 10. சிபி நம்பர் 12, எஸ்பி நம்பர் 10 பை எஸ்பி நம்பர் 10 இன்ட்டு 100. வெரி வெரி சிம்பிள். இந்த இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயம் பரீட்சையில் ஒவ்வொரு பரீட்சையிலையும் டிஎன்பிசிஆர் எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 12 10 போச்சுன்னா 2 பை 10 இன்ட்டு 100. இந்த ஒரு சேவர் ஒரு கேன்சல் பண்ணிக்கலாம். 2 10 20. 20%. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். %. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னொரு சொல்கிறேன். வெரி வெரி ஷார்ட் மெத்தட். இந்த மாதிரி சிபி நம்பர் எஸ்பி நம்பர் கொடுத்தாவே இதான் ஷார்ட்கட்டு. சிபி நம்பர் மைனஸ் எஸ்பி நம்பர் பை எஸ்பி நம்பர் இன்ட்டு 100. இது ஞாபகங்க. அந்த நம்பர் சிபி நம்பர் 12, எஸ்பி நம்பர் 10 பை 10. ஏன்னா எஸ்பி நம்பர் தான். இன்ட்டு 100. 12 10 வச்சுன்னா 2 பை 10 இன்ட்டு 100. இதை சுருக்கி போட்டு ஆன்சர் அவ்வளோதான். 0 ஆன்சர் 2 10 20%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20%. இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து
1096வது வினா. இருபத்தி 4 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 3:2:7 என்ற விகித சமயத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் என்ன? இப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாவே 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 3:2:7 என்ற விகிதத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் கண்டுபிடிக்க முதல்ல கொடுத்துருக்கிற விகிதத்தை கூட்டுங்க. 3 2 5 5 7 12. இதை கூட்டணும். இது பூரா கூட்டினா ப்ளஸ் பண்ணால் 12. இந்த 12 என்ன செய்றீங்க? இந்த 24 வகுக்குங்க. 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 12ஆல் வகுக்கணும். 24/12 எவ்வளவு? 2. என்ன கேட்டிருக்கு? வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் என்ன? ஆனால் விகிதம் என்னது? 3:2:7 இருக்குது. இப்போ இந்த 2 என்ன செய்யணும்? இதை பெருக்குங்க. 2 3 6, 2 2 4, 7 14. இதுதான் வெட்டப்பட்ட ரிப்பன் துண்டுகளின் நீளம். 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர். இதுதான் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம். 6 4 14. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 6 மீட்டர், 4 மீட்டர், 14 மீட்டர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இன்னொரு சொல்கிறேன். இந்த மாதிரி 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் 3 ரேஷியோவில் கொடுத்தா அதனுடைய அதை வெட்டினாக்க என்னென்ன நீளம் வரும் ஒவ்வொரு துண்டுகள் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ கூட்டிக்கிறணும். மொத்த நீளத்திலிருந்து வகுத்தா அந்த வரலேருந்து ஒவ்வொன்றையும் பெருக்கி போட்ட வேண்டியதான். அதுதான் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம். அது ரிப்பனாக இருக்கலாம், கையிலாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, அடுத்து 1097வது வினா. 2:3 மற்றும் 4:7 விகிதத்தை ஒப்பிடுக. கம்பேர் பண்ணுற மாதிரி தான். அதாவது எது பெருசு அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி 2 வீதம் கொடுத்து அதை கம்பேர் பண்ணுங்கள், விகிதத்தை ஒப்பிடுங்க அப்படின்னாக்கும் இந்த 2:3 என்ன அர்த்தம்? 2/7ன்னு அர்த்தம். 2:3ங்கிறது என்ன? விகிதத்தில் எப்படி எழுதலாம்? விகிதத்தை வந்து இப்படி பின்னமாக எழுதலாம். 2/3 4/7. 2/3 4/7 பண்ணிக்கலாம். விகிதத்தை எப்படி ஒப்பிடுற அப்படின்னா இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். குறுப்பெருக்கள் வேறு ஒன்று குறுப்பெருக்கள். 7 14, முன்னாங்க 12. அவ்வளோதான். கீழே 2 பேருக்கு போட்டாலும் சரி, மேலே 21 அது போட்டாட்டும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், 14 பெருசா 12 பெருசா? 14 தான் பெருசு. அப்போனா 14 இஸ் கிரேட்டர் தேன் 12. 14 இஸ் கிரேட்டர் தேன் 12. இதுதான் ஆன்சர். 14 இஸ் கிரேட்டர் தேன் 12. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கிரேட்டர் தேன். இந்த சிம்பிள் தான் முக்கியமானது நம்மளுக்கு. இந்த கிரேட்டர் இந்த சிம்பிள் தான் முக்கியமானது. ஆப்ஷன் ஏ என்ன சிம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1098வது வினா. 6 14 18 38. 6 14 18 38 என்ற ஒவ்வொரு எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும்? இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, டி வந்து 4. ஏன்னா எந்த எண்ணை கூட்டணும்னு நம்ம ஆப்ஷன்லேருந்தே போட்டு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட். இப்போ 1 கூட்டுறேன்னா அது 6 1 7.
14 1 15 ஒன்றோட கூட்டுங்க. 18க்காவது 19, 37க்காவது 39. அதாவது என்னது என்ற ஒவ்வொரு எண்களுடன் எந்த எண்ணை கூட்டினாலும் ஒரே விகிதாச்சாரம் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வரணும். இப்போ 1 7 7 14 வரல, அப்படின்னா ஒன்றும் வராது. அடுத்து ஆப்ஷன் 2 எடுத்து பாருங்கள். 2 2 கூட்டி பார்ப்போம். 2 6 8, 14 8 22, 18 2 20, 38 2 40. இப்போ இது எந்த வாய்ப்பாடில் வருதுன்னு பாருங்கள். 6 2 8 14 2 16, 6 2 8 14 2 16, 18 2 20, 38 2 40. இப்போ இது எந்த வாய்ப்பாடில் வருதுன்னு பாருங்கள். 4ஆம் வாய்ப்பாடில் வருது. 2 8, 4 16, 5 20, 5 40. இந்த மாதிரி ஒரே விகிதாச்சாரங்கிற 4 எண்ணால் 4ஆவது வாய்ப்பாடில் வருது. அப்படின்னா ஆப்ஷன் பி 2 கூட்டினா எல்லாமே ஒரே விகிதாச்சாரத்தில் வருது. அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் த பி, ஆப்ஷன் பி. அதாவது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2 கூட்டினா எல்லாம் ஒரே விகிதாச்சாரமாக அமையுது. ஓகே. அடுத்து 1099 வினா. ஏக்கு பியை போல் 3 மடங்கும், பிக்கு சியை போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவு? இன்னொரு வாசிக்கிறேன். ஏக்கு பியை போல் 3 மடங்கும், பிக்கு சியை போல் 4 மடங்கும். அப்படின்னா ஏபிசி 3 இது இருக்குது. ஏபிசி நம்ம கடைசியிலேருந்து வருவோம். ஏக்கு பியை போல் 3 மடங்கும், பிக்கு சியை போல் 4 மடங்கும். இப்போ சியிலேருந்து கடைசிலேருந்து வருவோம். சியை போல் 4 மடங்கும் கடைசிலேருந்து, பிக்கு சியை போல் 4 மடங்கும். இப்போ சி வந்து என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சி நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பி வந்து சியை போல் 4 மடங்கும். அடுத்து பிஐ போல் பிக்கு சிஐ போல் 4 மடங்கும். இந்த பிக்கு சிஐ போல் 4 மடங்கு. இப்போ சி வந்து எக்ஸ்ன்னு என்னது, பி வந்து 4 மடங்குன்னு என்னது, 4x. சிஐ போல் பி வந்து சிஐ போல் 4 மடங்கு. இது எக்ஸ்னால் இது 4x. அடுத்து ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு. ஏக்கு பிஐ போல் 3 மடங்கு. பி எவ்வளவு, 4x. அது 3 மடங்கு. அப்போனா 3 × 4xன்னு அர்த்தம். 3 × 4x எவ்வளவு, 12xன்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் கூட்டுங்க. 12 4 16, இங்கே 1 அர்த்தம். இதனுடைய கெழு 1ன்னு அர்த்தம். 12 4 16 17. அப்போனா கூட்டினா எல்லாத்தையும் கூட்டினா 17x வருது. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு, 680 ரூபா. 680 ரூபாய் பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை எவ்வளவு? ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்குங்க? 680 ரூபா. அப்போனா 17x = 680. 17x = 680 ரூபா. அப்போனா ஒரு எக்ஸ் எவ்வளவு? அப்படியே ஒரு 17 17, 4 17 68. 4 28 கிட்ட மிச்சம் 2, 4 4 2 6. ஒரு செவல் சேர்த்துங்க 40. அப்போனா x = 40. x = 40. அப்புறம் இப்போ என்ன செய்றீங்க, இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸை 40 வந்து இங்கே பெருக்கிறோம். 12 × x 12 நாங்கள் 48 480. நாலு இன்ட்டு 40 160. இங்கே எக்ஸ் வந்து எவ்வளவு, எக்ஸ் 40. அப்புறம் 680 ரூபாயை 3 பேருக்கு பிரித்து கொடுத்தா
450 160 40. 450 80 160 40. எங்கே இருந்து பாருங்கள். 450 160 40. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் போட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாடலை எப்படி கொடுத்தாலும் நீங்கள் போட பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து 1100வது வினா, அதாவது 10வது கொஸ்டின். இப்போ ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:3:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மதிப்புகள் முறையே. ஒரு முக்கோணம்னாவே 3 பக்கத்தையும் கூட்டினா 3 கோணங்களையும் கூட்டினா 180 டிகிரி வரணும். ஓகே, அப்புறம் இப்போ இதை இந்த ரேஷியோ கொடுத்து கூட்டணும். முதல்ல எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். 1 3 4 4 5 9. 1 3 4 4 5 9. ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180. அந்த 180 9 வச்சு எவ்வளோ வரும்? 180 9 வச்சு என்ன வரும்? 20 18 20 டிகிரி. 20 டிகிரி. இப்போ என்ன செய்றீங்க? அந்த 20 1 இந்த 1:3:5 இருக்குல்ல, ஒவ்வொரு நம்பரும் 20ஆல் பெருக்குங்க. 1 20ஆல் பெருக்குன்னா 20 தான். அடுத்து 3 20 60. 5 20 100. அப்போனா 20 60 100. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி இங்கேயே இருக்குது. 20 60 100. இதுதான் அந்த மதிப்புகள். ஈஸியாக இருக்குங்களா? அப்படியே முக்கோணத்தின் 3 கோணம் கூட 180 டிகிரி. அதை ஞாபகம் வச்சுங்க. ரேஷியோ கொடுத்தா அதை கூட்டிக்கிட்டு 180 வகுக்கணும். வரது என்ன செய்யணும்? இந்த ரேஷியோவில் இப்போ ஒரு நம்பர் பெருக்கி போட்டால் உங்களுக்கு அந்த கோணங்கள் அளவு தெரிஞ்சிடும். இது பேசிக் மாதிரி தான். ஓகே, இதுவரை 10 வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளித்துள்ளேன். எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான் இது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துலேயும் அடிக்கடி கேட்கப்பட்டு இருக்க கேள்விகள். ஈஸியான கேள்வியும் கூட. நன்றாக பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மேஜிக் ஸ்கொயர் டேபிள் கணபதி. நன்றி, வணக்கம்.